Hi friends, welcome back to our channel. என்னடா அது மரவள்ளிக்கிழங்கு வாரமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் 1 வீக்காக நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு நிறையவே ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ரெசிபியுமே ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மரவள்ளிக்கிழங்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் பீசஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும், பட் ரொம்பவே ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஓ வந்துட்டு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ரைட் சாய்ஸாக இருக்கும். இந்த ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நிறைய கிடைக்கும். ஸோ இதை பற்றின ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மரவள்ளிக்கிழங்கு இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கு. இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. தென் இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கூலுக்கு கிளம்புற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கூட 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியாக உங்களுக்கு கேக் போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரெசிபியோட டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அதை மிக்சர் ஜாரில் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை கூட நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இது கூட ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு மரவள்ளிக்கிழங்கு பேஸ்ட்டு கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உடனே செஞ்சிடலாம். டேரெக்டாகவே நம்ம குழிப்பணியார பேனில் ஊற்றி எடுக்க போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேன் கேக் மாதிரியும் ஊற்றி எடுக்கலாம். ரொம்ப இறுகி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு குழிப்பணியார பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் 3/4 பங்கு அளவுக்கு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிட்லாம். இப்போ மழைக்காலத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயில்டு ஐட்டமை வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறத விட இது போல் ஹெல்த்தியான ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்துடுச்சு. மரவள்ளிக்கிழங்குல வந்துட்டு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு எனர்ஜி கிவிங் ஃபுட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஆப்டான ஃபுட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உடனே பிஸ்கட்ஸ் அல்லது பேக்கரி ஐட்டம்ஸ் தான் வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களோட ஸ்நாக்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு கிடையாமல் இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக அப்பப்போ குழந்தைங்களுக்கு சீசனிங் டைமில் செஞ்சு கொடுங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.